புஷ்பாக்கோ, என்னாச்சு? மூஞ்சி தொங்கி போய் கிடக்கு. என்னாச்சு புஷ்பாக்கோ? இப்படி நீங்க ஒரு நாள் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க மாட்டீங்களா? தனியா வந்து வேற உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன புஷ்பாக்கோ, நாங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நாளைக்கு ஊர்ல இருந்து என் நாத்து வாராளாம். அவளுக்கு பொங்கி போட்டு என் ஆயுசு முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. அதான் கவலையா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். இவ்வளவுதானா புஷ்பாக்கோ? உங்க நாத்தை நம்ம வீட்ல இருந்து அடிச்சு விரட்டிடுவோமா எப்படி? அடியே நாத்து, ஒன்னிய முதல்ல நான் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டணும். புஷ்பாக்கோ, இவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? நான் சொல்ல மாதிரி செஞ்சேன்னா உங்க நாத்து உங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. சின்ன பொண்ணு, அப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கிறியாகும். அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே சொல்லலாம். புஷ்பாக்கோ, காதை கொண்டாங்க. எப்படி புஷ்பாக்கோ ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு சின்ன பொண்ணு, நல்லா தானே இருக்கு. புறவையா யோசிச்சுட்டு இருக்கிறியா? உடனே உங்க நாத்துக்கு போனை போடுங்க. இந்தா உடனே போன் பண்ணிடுறேன். ஹலோ, நாத்து, எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, நாளைக்கு வரையலா? எப்ப வாரிய? உங்களுக்காண்டி தான் நான் ஆவலோடி காத்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க காப்பி போடுவீங்க பாருங்க. உங்களை மாதிரி காப்பி போடுறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. உங்க காப்பியை குடிக்கிறதுக்கு தான் நான் தவம் கிடக்கேன். நீங்க சமையல் பண்ணா 8 ஊருக்கு மணக்குமே. நான் கூட சமையல் பண்ணி பார்த்தாச்சு. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அப்படி என்னால சமையல் பண்ண முடியல. ஆனா நீங்க சமையல் வச்சா உங்க கை பக்குவமே தனிதான். ருசி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதான் நீங்க எப்ப வருவியன்னு வழி மேல வெளி வச்சு காத்துட்டு இருக்கேன். ஆமா, இங்க வந்துட்டேன்னா காப்பி போடையில இருந்து சமையல் வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். என்ன நாத்து, என்னாச்சு? வரலையா? ஐயோ, அப்படியா? சரி சரி சரி, அப்ப நான் போனை வச்சிடறேன். சின்ன பொண்ணு, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ சொன்னது மாதிரி என் நாத்துக்கு போன் பண்ணி சொன்னேன். அவ நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரல, இன்னொரு நாள் வாரேன்னு சொல்லிட்டா. நீ சொன்னது மாதிரி இனிமே என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான்னு நினைக்கேன். நல்ல வேலை சின்ன பொண்ணு, நல்ல ஐடியா பண்ணி என்ன காப்பாத்திட்ட. என்ன புஷ்பாக்க பண்ணது? உங்களுக்கு தான் ஐடியால உங்க நாட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டிய. ஆனா என்ன பேசி இருந்தாலும் அண்ணி திடீர்னு என்னைய பார்க்காவ? எண்ணி அப்படியெல்லாம் என்னைய பார்க்காதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி என்னைய வீட்டை விட்டு விரட்டிடலான்னு மட்டும் நினைக்காதுங்க. அதெல்லாம் ஒரு காலமா நடக்காது. நீங்க என்ன பண்ணாலும் நான் நம்ம வீட்டை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். ஆமா நாத்து, ஜோசியக்காரர் அப்பவே சொன்னாரு, சனியை நீ விட்டாலும் அது ஒன்ன விடாதுன்னு. கரெக்டா தான் இருக்கு.